நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து கலவாய் மீனில் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு காட்ட போகிறோம். போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்படி போன்லெஸ்ஸாக முள் பிரித்து போன்லெஸ்ஸாக முள்ளே இல்லாமல் இது புரட்டுறது காட்டுறேன். கலவாய் மீன் ஒரு 2 கிலோ இருந்ததில் போன்லெஸ் பிரித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லாயிருக்கும். விலை கம்மியான மீன் கிடையாது. இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், இது ஹோம்மேடு பொடி, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் லெமன், ஒரு பாதி லெமன், சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டு நல்லா பரட்டி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு எந்த மீன் வாங்கினாலும் இப்படி போன்லெஸ் எடுத்து நம்ம பொரித்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கம்மா. முள்ளை பிரிச்சிடணும். போன்லெஸ்ஸாக இப்போ கோழிக்கு பிரித்தது மாதிரி பிரித்து எடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொல்லிட்டோம்னா பிரித்து கொடுத்துருவாங்க. முழு மீனாக வாங்கி நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அந்த மண்டை வாழெல்லாம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இதை நம்ம பொரித்து பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம். குழந்தைகள்லாம் நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பிடிக்கும். இப்போ 65 மாதிரி தான், மீன் 65 தான், அதே தான். ஆனால் நம்ம ஹோம்மேட் நம்ம தூளை வச்சு இது பண்ணுறோம், அந்த கலர் பொடி போடாமல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இதை செஞ்சு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயில் கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு பொரிச்சுங்க. இப்போ சட்டி காய வச்சுட்டேன். பர்னர் சட்டி காய வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். செக்கு எண்ணெயில், செக்கு ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒவ்வொன்றா போட போகிறோம். இதை பரட்டி வச்சுருக்கேன். ஊற வச்சாச்சு ஒரு 1/2 மணி நேரம் போதும். இப்போ பொரிச்சிருக்கோம். போன்லெஸ் சூப்பராக இருக்கும். இது தான் கடைகளில் விற்கிறாங்க. இது நம்மளே செஞ்சு பிள்ளைகளுக்கு எடுத்து கடையில் சொல்லி வெட்டி வாங்கிட்டு வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஈஸியாக குக் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க பரட்டி வரும். ஒட்டவே ஒட்டாது. இந்த சட்டி பர்னர் சட்டி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. சூப்பராக இருக்கும். பிரியாணிலாம் போடலாம். இதை விட பெரிய சட்டி வாங்கினா நல்லா போடலாம். கொஞ்சம் காசு தான் இருந்தாலும் சூப்பராக வேலை செய்யும். ஏதாவது காய் வதக்கோ, ஒரு கீரை வதக்கோ சூப்பராக இதில் வேலை செய்யலாம். எண்ணெய் சட்டியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டமும் பொரிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு புலாவு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு கிடைக்கிறதுக்கு இதில் வைக்கிறதுனாலும் ஈஸியாக புலாவு பண்ணி கொடுத்துடலாம். சாதம் வச்சுட்டு அதெல்லாம் குக்கிங் காட்டுறவங்களுக்கு. கொஞ்சம் நல்லா முருகலாக வந்துருக்குங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் நல்லா
நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அடுத்து இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேம்மா.